ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ஃபெயில் ஆனா வாழ்க்கை முடிஞ்சிருமா? அவ்வளோதானா? நீட் எழுதினேன், வெறும் 400 மார்க்கு தான். எம்பிபிஎஸ் இல்லைன்னா ஃப்யூச்சர் இல்லையா? ஸ்டாப் ஸ்டாப். நீட் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான், லைஃப் டெஸ்ட் கிடையாது. 400 மார்க்னா 400 மார்க் தான்னா நீ அந்த அளவுக்கு தான் முயற்சி செஞ்சிருக்க. சரி, இப்போ என்ன ஸ்மார்ட்டா நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றத யோசி. எம்பிபிஎஸ் படிக்கலைன்னா கூட, அது கிடைக்கலனா கூட, ஹெல்த் கேரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிடிஎஸ், பிஏஎம்எஸ், நர்சிங், பேராமெடிக்கல், ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், அனதீசியா, கார்டியாலஜி, சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபிசிக்கல் அசிஸ்டன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. எம்பிபிஎஸ் மட்டும்தான் இல்லை. ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேனே, ஹிஸ்ட்ரி எடுத்துட்டா என் லைஃப் அவ்வளோதானா? லைஃப் முடிஞ்சிருமா? இல்லவே இல்லை. ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தா என்ன? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம், டீச்சிங்கில் போகலாம், லா படிக்கலாம், மீடியாவில் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. இது எல்லா ஃபீல்டுலேயும் நீங்கள் நுழையலாம். 12th ஃபெயில் ஆகிட்டேனே, அவ்வளோதானே என் லைஃபு? 12th தான் உங்கள் லைஃபே கிடையாது. 12th ஃபெயில் ஆனால் என்ன? எண்டே கிடையாது. அடுத்தது ஒன்று ஜூன்லேயே எக்ஸாம் இருக்குது, நம்ம அதை எழுதி பாஸ் ஆகிடலாம். அதுலேயும் முடியலையா, மார்ச்சில் எழுதலாம். இன்னும் நிறைய இருக்குது. 10th வச்சு நம்ம காலேஜஸ்க்கு போகலாம். என்னது டிப்ளமோ கோர்சஸ் நிறைய படிக்கலாம். கேரியர் என்றது நம்மளுடைய ஃபியர்னால உருவாகிறது இல்லை, கிளாரிட்டி, கரேஜ், கைடன்ஸால தான் உருவாகிறது. கன்ஃபியூஷன் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபியூஷனை கான்ஃபிடென்ஸாக மாற்றி தரேன். ஓகேவா? உங்களுக்கு கேரியர் கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.